ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் crochet with நந்து. இந்த சேனலில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை யார் யாரெல்லாம் கற்றுக்கலான்னா 10 இயர்ஸ்லேருந்து 60 இயர்ஸ், அதாவது சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆளுக்கு வரைக்கும் யாருனாலும் கற்றுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் வேணும், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், யாருனாலும் இதை கற்றுக்கலாம். இது கற்றுக்கிட்டிங்கன்னா மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும், நீங்கள் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு ஐடி ஜாபில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா இந்த குரோஷேயை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும்னு நீங்கள் திங்க் பண்ணும்போது இந்த குரோஷேயை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லோ பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இது வந்துட்டு நீடில்னு சொல்லுவாங்க. இது வந்து உள்ளன் த்ரெட்டு. இந்த நீடில் வந்து நம்ம தையல் தைக்கிற நீடில் வச்சு இது நம்ம உள்ளன் குரோஷே செய்ய முடியாது. அதுக்குன்னு தனி நீடில் தான் வேணும். இது வந்து நம்ம இப்போ அவைலபிளாக மார்க்கெட்லேயே கிடைக்கும். இது ஒயிட் அண்டு சில்வர் கலர் 2 கலரில் கிடைக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 15 ருபீஸ். இந்த மாதிரி உள்ளன் யாழோட ப்ரைஸ் வந்து 15 ருபீஸ். ஸோ மொத்தமாக 30 ருபீஸ் வச்சு நம்ம பேசிக்காக ஸ்டிச்சஸ் பண்ணி நம்மளோட ரியல் லைஃப்பில் நம்ம அந்த ப்ராஜெக்டை நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த சேனல் ஃபுல்லாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் கிடைக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப இதுதான் வந்து டிஃபால்ட்டு அப்படின்னு நம்ம மேக்ஸ்லலாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி இது வந்து டிஃபால்ட்டு நீடில். இன்கேஸ் நீங்கள் ஃபர்தராக பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், இது வந்து 3 ப்ளே யான், இதோட 4 ப்ளே 5 ப்ளே இதோட திக்னஸ் ஜாஸ்தியான உள்ள யான் தான் நம்ம யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இது மாதிரி மார்க்கெட்லேயே கிடைக்கும். ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா இது இருக்கும். இதோட இது வந்து 2.5லேருந்து 8 mm வரைக்கும் உள்ள நீடில் தான். இதில் ஒரு 10 நீடில் வரும். இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலான்னு நான் ஃப்யூச்சர் ப்ராஜெக்டில் செஞ்சு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோடய வீட்டில் என்னென்ன குரோஷே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னுங்க உங்கள்கிட்ட காட்டுறேன். இது வந்து எங்கள் வீட்டோட கீ செயின். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு சிம்பிளாக ஒரு கீ செயின் வந்து செஞ்சுருக்கேன் உள்ளன் யூஸ் பண்ணி, ஸ்மைலி கீ செயின். நெக்ஸ்ட் வந்துட்டு ஏர்பாட். உடனே ஹேண்ட்பேக்கில் யூஸ் பண்ணிவிட்டு ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போது இதை நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஒரு மினி ஏர்பாட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா ஒரு காயின் பவுச். பஸ்ஸில் போகும்போது நமக்கு சில்லறை நமக்கு தேவைப்படுது, அந்த நேரத்தில் நம்ம போய் தேடிட்டு இருக்க வேணாம். இது மாதிரி ஒரு சின்ன காயின் பவுச் யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டீ கோஸ்டர். இது டைனிங் டேபிளில் வந்து நம்ம டெக்கரேஷன் பர்பஸுக்காகவும் வச்சுக்கலாம். நம்ம டீ சர்வ் பண்ணும்போது, ஸ்நாக்ஸ் சர்வ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா என்னோட ஸ்டேஷ்னரி பவுச். ஓகேங்களா, இது வந்துட்டு பபிள் ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னா இப்போ நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். அது போக நான் க்ரன்ச்சஸும் பண்ணியிருக்கிறேன். இது வந்து சிங்கிள் கலர், இது வந்து டபுள் கலரில் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு. இது வந்து ஹேர் கிளிப்ஸ். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய ப்ராஜெக்ட். நிறைய பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஒரு சின்னதாக இப்போ கரண்ட்டாக நான் என்னென்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்கிறத உங்களுக்கு விசிபிள் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? நான் ஃபஸ்ட்டு பேசிக்காக என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா செயின் ஸ்டிச். செயின் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஃபவுண்டேஷன். செயின் போட்டால் தான் மேலே நம்ம ஸ்டிச்சஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா ஒரு உள்ளன், ஒரு நீடில், அதுக்கப்புறம் சிசர். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நம்ம யான் எடுத்துக்கலாம். இது 2 ஹேண்ட் வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். அதனால இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுருக்கேன், நீடிலில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுருக்கிறேன். இந்த நீடில் நீங்கள் எப்படி பிடிக்கணுன்னா நம்ம பெண்ணை ரைட் பண்ணுவோம் தெரியுமா, அது மாதிரி பிடிக்கணும். இந்த டிப்பு வந்துட்டு நம்மளை பார்க்க மட்டும்தான் இருக்கணும். ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் நம்மளால் இழுக்க முடியாது. ஸோ அதை எப்போ வைக்கணும், நம்மளை பார்க்க தான் வைக்கணும். இந்த நூலோட ஒரு எண்டை நம்ம இந்த கையில் பிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு இந்த நூலை இப்படி நம்ம ரோல் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இது வந்து ஒர்க்கிங் சைடுன்னு சொல்லுவாங்க. ஒர்க்கிங் சைடை வந்து நம்ம வந்துட்டு ரோல் பண்ணிக்கிட்டு இதை வந்து இப்படி பிடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த நீடில்
நம்மளை பார்க்க வச்சு இந்த த்ரெட்டை இப்படி சுற்றணும். சுற்றிட்டு ஒரு 365 இது பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்லிப் நாட் கிடைக்கும். ஓகேயா? இந்த ஸ்லிப் நாட்டுக்கு வந்து இந்த த்ரெட்டை உள்ளுக்கு விட்டுட்டு வெளியே எடுக்கணும். ஸோ நம்ம வந்து ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இது பேர் தான் ஸ்லிப் நாட். இதை வந்துட்டு உங்களுக்கு தெரிலன்னா வீடியோவை பாஸ் பண்ணி போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கேப் இருக்கணும். கேப் இருந்தால் நமக்கு அடுத்த நூலை உள்ளுக்கு பிடிச்சி இழுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் எப்போதுமே ஸ்டிஃபாக தான் வச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் பழகணும். ஃபஸ்ட்டு இந்த நூலை இங்கே கையில் நீங்கள் இப்படி சுற்றி பழகிக்கணும். இது டைட்டாக இருக்கணும். இந்த சைடும் யானை இந்த வலது கையிலையும் நீங்கள் பிடிச்சிக்கணும். வலது கையும் முக்கியம், இடது கையும் இந்த இடத்துல முக்கியம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்லிப் நாட் போட்டாச்சு. ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறம் இந்த ஊசி தான் மேலே இருக்கணும், த்ரெட் வந்து கீழே இருக்கணும். ஸோ ஓகேயா? இந்த ஊசியை இந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டு இதை நீங்கள் இழுக்கணும். ஸோ இது வந்து செயின் 1. செயின் 1 நீங்கள் பிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஊசியை இந்த த்ரெட்டில் விட்டுட்டு இது எடுக்கணும். இது வந்து செயின் 2. இப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டே வரணும். செயின் 3, செயின் 4, செயின் 5, செயின் 6. ஓகேயா? இப்படி நீங்கள் இப்படி வரும்போது இப்படி அழகாக தெரியும் உங்களுக்கு. செயின் 1, செயின் 2, செயின் 3, செயின் 4, செயின் 5, செயின் 6ன்னு இந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு எப்படி வரும்னா, இது நீங்கள் கரெக்டாக தப்பான்னு நீங்கள் எப்படி நீங்கள் பார்த்துக்கலான்னா, இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்டில் ஒரு த்ரெட்டையும் ரைட் ஹேண்டில் உள்ள த்ரெட்டையும் இழுக்கணும். இழுத்தீங்கன்னா நமக்கு இனிஷியல் ஸ்டேஜில் எப்படி இருந்தது நூல், அது மாதிரி மாறிட்டுனா நீங்கள் பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு இதில் வரவே வராது. முதல்ல உங்கள் கையில் இது வந்து சுற்றியே நிற்காது, லூஸ் ஆகிட்டே போகும். அது ஃபஸ்ட்டு மிஸ்டேக். ரெண்டாவது மிஸ்டேக், இந்த நூலை உங்களால் ஹேண்டில் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் பின்னி பார்க்க தான் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இது எப்படி தெரியுமா வரும்? அது எப்படி வரும்னு நான் செஞ்சு காட்டுறேன். இப்படி நீங்கள் இழுக்கிறீங்களா, இப்படி பெருசாக உங்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னா அப்படி ரொட்டேட் ஆயிரும். இப்படி இருக்கும், உங்களுக்கு திரியாக இருக்கும். இப்படி ரொட்டேட் ஆக விடாதீங்க. இந்த நூலில் இங்கேயே நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இனிஷியல் ஸ்டேஜில் இப்படி தான் உங்களுக்கு நூல் வரும். இங்கே பின்ன இந்த நூலை விட்டுட்டு இங்கே எடுத்துக்கோங்க. இந்த கையை சுற்றிக்கோங்க. இப்படி தான் உங்களோட த்ரெட்டு இருக்கும். சரியா? நான் காட்டினதுக்கும் நீங்கள் இப்போ பின்னி கையில் வச்சுருக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நான் காட்டியிருக்கிறேன். ஓகேயா? அப்படி இல்லை, இன்கேஸ் இது நீங்கள் உங்களுக்கு இதாச்சுன்னா இது ரோல் ஆகிருக்கும். இப்படி ரோல் ஆகி உங்களுக்கு வரும். மிஸ்மேட்ச் ஆகி கிடக்கும், பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும். சரியா? இப்படி ஒரு மிஸ்மேட்சாக இருந்துட்டு நீங்கள் இழுக்கும் போது கண்டிப்பாக முடிச்சு விழுந்துடும். ஸோ இப்படி இழுக்கும் போது நமக்கு முடிச்சு வராத அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு இன்னொரு தடவை சொல்லித்தரேன். இது வந்து கையில் ரோல் பண்ணிக்கோங்க. இந்த கையில் உள்ள இன்டென்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நூலை இப்படி இழுத்து பிடிச்சிக்கோங்க. இழுத்து பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு மேலே கொஞ்சம் இழுத்துருங்க. இழுத்தாதான் நமக்கு இந்த சர்க்கிள் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் இந்த நீடில் மேலே இருக்கணும், இது கீழே இருக்கணும். 1 2 இந்த நீடில் இழுக்க உங்களுக்கு நல்லா கிடைக்கும். 3 அதுக்கப்புறம் இங்கே நூல் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். அப்போது என்ன பண்ணணும்னா நூலை இப்படி திருப்பி சுற்றிக்கணும். திருப்பியும் 4 இது இழுத்தாலும் தப்பு இல்லை. 5 6 அப்புறம் இதை விட்டுக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு மெத்தட் புரியுதா? இப்படி தான் வந்து நமக்கு செயின் போட போகிறோம். இந்த செயின் இது இப்போ நம்ம போட்டது லூப்பு. இது வந்து இதை வந்து நம்ம கவுண்ட் பண்ணவே கூடாது. இது கவுண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிஷியல் ஸ்டேஜ்னால நம்ம கவுண்டிங் தேவையில்லை. இப்போ இதில் நான் எத்தனை செயின் போட்டிருக்கேன்னு இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். 1 2 3 4 5 6 7 செயின் போட்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் தப்பாக கரெக்டானு பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும், இதை எடுத்து இப்படி பார்த்துட்டிங்கன்னா ஸோ நான் போட்டிருக்க செயின் கரெக்ட்.
இதுதான் வந்து பேசிக் செயின் ஸ்டிச். இப்போ வரக்கூடிய வீடியோவில் மற்ற பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாம் பார்க்கலாம். அது என்னென்ன ஸ்டிச்னால், ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் பார்த்துருக்கோம், அப்புறம் வந்து சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்புறம் டபுள் க்ரோஷே, அப்புறம் ட்ரிபிள் க்ரோஷே. இந்த ஸ்டிச்சஸ்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.